இப்போ எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் போடணும். போட்டு பொரிஞ்சோன்னா எல்லாம் பொரிஞ்சிருச்சா வெங்காயத்தை போடணும். சிக்கன் குழம்புலாம் ஈஸியாக செஞ்சிடலாம்ப்பா. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். அப்புறம் தக்காளி ரொம்ப போடணும் புளிக்கு. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக அதிலே போதும், வாசமாக இருக்கும். நல்லா வதங்கணும். வெங்காயம் முன்னாடியே போட்டு ஏன் வதக்கலைன்னா குழஞ்சி போயிடும். முழுசு முழுசாக இருந்தால் தான் அந்த சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லா கவுச்சி இருக்கு. வாசத்துக்கு ஒரு 1.5 மிளகா போட்டால் போதும், காரம் அடிக்கணும். எத்தனை பேர் அளவுக்கு? இது 4 பேர் சாப்பிடலாம்ப்பா. போட்டாலே வாசம் தின்னு வந்துடுவேன். போட்டு சிக்கன் போடணும். எவ்வளோ கிராம் வந்துச்சு? இது 1/2 கிலோ. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லா வதங்கும். கொஞ்சோண்டு தயிர் ஏன்னா சாஃப்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு மசாலா தூள் பார், கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் பவுடர், சக்தி தான். போட்டோம்னா நல்லா எண்ணெயிலே வதக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இது இப்போதைக்கு தண்ணி ஊற்றாம அப்படியே மூடி வச்சுக்கணும். மூடி வச்சிடலாமா? ஹைலியே இருக்கா? ஹைலியே இருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி தான்.
எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் தண்ணி வச்சுன்னா அவ்வளோதான். அது கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சிடலாம். வேறு முடிஞ்சிருச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான். குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 3 விசில் வச்சோம்னா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி. ஓகே. தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஊற்றலாம்பா. தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு ஒரு 5 பீஸு கொஞ்சம் ஊற்றிடலாம். தண்ணி கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். மூடி வச்சிட வேண்டியதுதான். மூணு விசில் வந்தோன்னா சரி. சிக்கன் பாருங்க நல்லா வந்துருச்சா? பூ மாதிரி வந்துருக்கும். தொட்டோன்னே வந்துடும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு குண்டானில் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு மூடி வச்சிட வேண்டியதாம்பா. ஓகே, ரெடி. ஓகே.